Hi friends, நம்ம இன்னைக்கு வந்து ரெண்டு ஸ்டிச்சஸ் வந்து பார்க்கலாம். ஒன்று வந்து லாங் ஃப்ரெஞ்ச் நாட்டு, இன்னொன்று வந்து ரிங் நாட்டு. நம்ம இதுக்கு முன்னாடி வந்து ஃப்ரெஞ்ச் நாட் போடுறப்போ என்ன மெத்தடை வந்து யூஸ் பண்ணி ஒரு த்ரெட்டை வந்து நீடிலில் போட்டு ரெடி பண்ணோமோ அதே மாதிரியே நீங்கள் நீடிலில் வந்து த்ரெட்டை வந்து உங்களுக்கு எத்தனை ஸ்ட்ராண்ட்ஸ் வேணுமோ போட்டுட்டு அந்த இடத்துல க்ளூ வந்து அப்ளை பண்ண சொல்லியிருந்தேன் இல்லையா, அந்த இடத்துல க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு ரெடி பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா இந்த மாதிரி இப்போ ஒரு திலகம் ஷேப் இருக்குது அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி சென்டர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் ஃப்ரெஞ்ச் நாட்டுக்கு எப்படி ரொட்டேட் பண்ணமோ அதே மாதிரியே த்ரெட்டை வந்து நூலில் ஒரு சுற்றிட்டு அந்த லாஸ்ட்டில் ஒரு ட்விஸ்ட்டு கொடுத்து ஒரு நாட் போட்டுக்கோங்க. உங்களுக்கு இந்த மாதிரி நாட் வந்து நீட்டமாக வந்துட்டு எண்டில் வந்து ஒரு நாட் மாதிரி இருக்கு இல்லையா, ஸோ இதை நம்ம வந்து லாங் ஃப்ரெஞ்ச் நாட்டுன்னு சொல்கிறோம். இந்த ஃப்ரெஞ்ச் நாட் டைப் எல்லாத்துக்குமே நம்ம வந்து இந்த ரெண்டு ட்ரிக் உங்களுக்கு சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா, அந்த ரெண்டு ட்ரிக்குமே நீங்கள் இதுக்கு யூஸ் பண்ணலாம். உங்களுக்கு அப்போ வந்து இதில் இந்த லென்த்தியாக ஒரு ஸ்பேஸ் வருது பார்த்தீங்களா, அந்த இடத்துல வந்து உங்களுக்கு பிசுறு வராமல் இருக்கும். இதே மாதிரி சென்டர்லேருந்து எடுத்து ஒரு நாட் போட்டுட்டு ரைட் அண்ட் லெஃப்ட் சைடு மாற்றி நம்ம வந்து இந்த மாதிரி லாங் ஃப்ரெஞ்ச் நாட் போட்டுட்ருக்கலாம். சைடில் போடும்போது கொஞ்சம் வந்து நம்ம அப்படியே இறக்கி ஷார்ட் பண்ணி கொண்டு வந்தோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து திலகம் ஷேப்பில் உங்களுக்கு இந்த இது வந்துடும். இதை வந்து நீங்கள் லீஃபில் இந்த இடத்துலலாம் இதை யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு சூப்பராக இருக்கும். உங்களுக்கு அந்த ஃப்ரெஞ்ச் நாட் மெத்தட் சொல்லியிருந்தேன் இல்லையா, நீங்கள் அதை ட்ரை பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அது உங்களுக்கு ஈஸியாக இருந்துச்சா, இல்லை நான் சொன்ன ட்ரிக் உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆச்சா, உங்களுக்கு அது புரிஞ்சுதா அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் நம்ம லாஸ்ட்டாக என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த மாதிரி த்ரெட்டை எடுத்துட்டு ஒரு சைடில் வந்து கொஞ்சம் உங்களுக்கு கேப் இருந்துச்சுன்னா நாட் போட்டு முடிச்சுட்டு அண்ட் ஃபைனலாக நம்ம த்ரெட்டை வந்து சென்டர்லேருந்து எடுத்து ஃபஸ்ட்டு வந்து ஒரு நாட் ஸ்டார்ட் பண்ணிங்க இல்லையா, அந்த இடத்துல வந்து நம்ம ஃபினிஷ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணோம் இல்லையா, அந்த இடத்துல இந்த நீடிலை விட்டு நம்ம இந்த இதை கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். நீங்கள் இந்த மாதிரி கம்ப்ளீட் பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம், அப்படி இல்லைன்னா அந்த இடத்துல ஒரு பீட்ஸ் லைன் வைக்கிறதுனாலும் வச்சுக்கலாம். அது நம்மளோட விருப்பம் தான். அது நம்ம வெறும் த்ரெட் ஒர்க் மட்டும் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம அந்த இடத்துல த்ரெட் இந்த மாதிரி கொடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் பீட்ஸ் லைன் ஒன்று வச்சு ஃபினிஷ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம அடுத்தது என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ரிங் நாட் எப்படி போடுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அதுக்கும் நீங்கள் அதே மாதிரி த்ரெட்டை வந்து நீடில் போட்டு இதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணோமோ அதே மெத்தடை வந்து ஃபாலோ பண்ணிடுங்க. அதுக்கப்புறமா இந்த மாதிரி ஒரு ட்விஸ்ட்டு கொடுத்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல கொஞ்சம் லூஸ் கொடுத்துட்டு அந்த லூப்பை அப்படியே வச்சு அழுத்தி பிடிச்சிட்டு நீடில் இழுத்தீங்க அப்படின்னா அந்த இடத்துல உங்களுக்கு அது டைட் ஆகிக்கும். இப்போ கை எடுத்துகிட்டு காட்டுறேன் பாருங்கள், உங்களுக்கு வந்து ஒரு லூப் மாதிரி ஃபார்ம் ஆகிருக்கு ரிங் ஷேப்பில். இதை நம்ம சுற்றி ஒரு பூ மாதிரியோ இல்லை வேறு ஏதாவது ஒரு இடத்துல வந்து இதை யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு பார்க்குறதுக்கு அழகாக ஒரு எஃபெக்ட் கொடுக்கும், 3D எஃபெக்ட் கொடுக்கும், எம்போஸ்டு ஒர்க் மாதிரி இருக்கும். இது பக்கத்தில் அதே மாதிரி நீடில் எடுத்துட்டு ஒரு ட்விஸ்ட்டு கொடுத்து அந்த லூப் லூஸாக இருக்குது பார்த்தீங்களா, அதை இந்த மாதிரி அழுத்தி பிடிச்சிட்டு நீடில் வந்து அடியில் இழுத்து டைட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அது டைட்டாக லாக் ஆகிக்கும். இப்போது இதுக்கு மேலே இன்னொரு லேயர் கொடுக்கறதுனா எப்படி கொடுக்கலான்னு பார்த்துருங்க. அதுக்கு கொஞ்சம் கீழே இந்த மாதிரி ஒரு நூலை எடுத்துட்டு சைடில் வந்து இந்த மாதிரி லூப்பை வந்து பிடிச்சிக்கோங்க. இப்போ லூப்பை நீங்கள் வந்து பெருசாக எடுத்துட்டா என்ன பண்ணுறது அப்படின்னா இந்த மாதிரி த்ரெட்டு நூல் இருக்குது, ஊசி இருக்குது பார்த்தீங்களா, அதை இழுக்காமல் அதுக்கு இந்த சைடு நம்ம ஒரு நூல் விட்டுருக்கோம் இல்லையா, அதை கொஞ்சம் பிடிச்சி இழுத்து உங்களுக்கு எந்த சைஸ்க்கு லூப்பு வேணுமோ அந்த சைஸுக்கு அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு அதை நல்லா டைட்டாக லாக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீடில் வந்து எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து என்ன சைஸ் வேணுமோ அந்த சைஸ் உங்களுக்கு கிடச்சிரும். இப்போ ஒரு லேயருக்கு மேலே இன்னொரு லேயர் எப்படி போடுறது அப்படின்னு பாருங்கள்.
இந்த மாதிரி லூப்பை எடுத்து இந்த மாதிரி பிடிச்சிக்கோங்க. உங்களுக்கு என்ன சைஸில் வேணுமோ அந்த சைஸ்க்கு வந்ததோ அதை நல்லா டைட்டாக பிடிச்சிக்கோங்க. அதுக்கப்புறமா ஊசியை வந்து கீழே வந்து இழுத்துக்கோங்க. இந்த மாதிரி பண்ணும்போது உங்களுக்கு நல்லா ரிங் வந்து அழகாக வரும். அண்ட் அந்த நாட்டும் உங்களுக்கு டைட்டாக லாக் ஆகிக்கும், லூஸ் ஆகாது, பிரிஞ்சு வராது. ஊசி வந்து எப்படி செலக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் இது ஃப்ரெஞ்ச் நாட் வீடியோ போட்டேன் இல்லையா, அப்போவே சொல்லியிருக்கேன். நீங்கள் வந்து நீடில் நம்பர்ஸ் வேணும், நீடில் நம்பர் சொல்லுங்கள், இந்த மாதிரியெல்லாம் நீங்கள் எதுவும் இது பண்ணாதீங்க. நீங்கள் உங்களுக்கு ஊசி வந்து அந்த ஐ இருக்குது பார்த்தீங்களா, அதுக்குள்ளே நீங்கள் எடுக்கக்கூடிய த்ரெட்டு மொத்தமும் அதுக்குள்ளே போனால் மட்டும் போதும். நீங்கள் சைஸு தேடிட்டுருக்கணும். நான் எப்போவும் சொல்கிற ஒரே விஷயந்தான், இதுதான் இதுக்கு யூஸ் பண்ணணும் அப்படின்லாம் எதுவுமே கிடையாது. உங்களுக்கு எது கன்வீனியண்ட்டாக இருக்கோ, உங்களுக்கு எது வந்து ஈஸியாக இருக்குது அப்படின்னு உங்களுக்கு தோணுதோ நீங்கள் அந்த இதை வந்து ஃபாலோ பண்ணலாம். நான் ஆரி நீடிலுமே நான் அந்த மாதிரி தான் உங்களுக்கு வந்து சொல்லியிருக்கேன். இதுக்கு ஜரி த்ரெட்னா இந்த த்ரெட்டு தான் இந்த நீடில் தான் யூஸ் பண்ணும், சில்க் த்ரெட்னா இந்த நீடில் தான் யூஸ் பண்ணணும்லாம் இல்லை. உங்களுக்கு எது கன்வீனியண்ட்டாக இருக்கோ, உங்களுக்கு எதில் போடுறதுக்கு ஈஸியாக இருக்கோ நீங்கள் அதை வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம். அண்ட் நம்ம சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்துலேயே ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிவிடுங்க. ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.